ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ முக்கியமான எல்லா கேர்ள்ஸ்க்குமே லாங் ஹேர் வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ லாங் ஹேர் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. எல்லாத்துக்கும் முடி கொட்டாமல் நல்லா லாங் ஹேர் வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு, சூப்பரான ஒரு ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரோஸ்மெரி வாங்கியிருக்கேன். ரோஸ்மெரி நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இந்த ரோஸ்மெரி நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு கொதிக்க வைக்க முடியாமல் டேரெக்டாகவும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த லீஃபை கொதிக்க வச்சு போடும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடானதும் இந்த ரோஸ்மெரி போட்டுடலாம். இந்த ரோஸ்மெரி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து அந்த கலர் நல்லா ஒரு ரெட்டிஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த ரோஸ்மெரி லீஃப் 100 கிராம் 280 ரூபா வருதுங்க. இது பார்த்தா கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டாலே நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் தலைக்கு. அந்த இலையில் டீ கூட வச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டீ நான் வச்சதில்லை. பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக அப்படி இருக்கு. இது நல்லா கொதித்து அந்த தண்ணியிலலாம் அந்த சாறு இறங்கும்போது நல்ல ஒரு ரெட் கலர் ஆகிடும். இப்போ ஓகே, ரெட் கலர் ஆகிடுச்சு. நான் கீழே இறக்கி ஆற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. மணமும் சூப்பராக இருக்குது. இது நம்ம தலைக்கு ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா ஈரமான ஹேர்லேயும் நம்ம ஸ்ப்ரே கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தலைவாரிக்கலாம். இப்போ இது வடிச்சிடலாம். வடிக்கும்போது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. மணமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஸ்கேல்பெல்லாம். அந்த ஈரத்துலேயே இது நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் ட்ரை ஹேர்லேயும் இது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இது நீங்கள் பண்ணிவிட்டு வெளியே வச்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. இது ஒரு 7 டேஸ் ஆகிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரோஸ்மெரி நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்களா இது ஒரு 7 டேஸ் அந்த மாதிரி வரும். நம்ம நல்ல ட்ரை ஹேருக்குமே இது ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஹேர் குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு கண்டிஷ்னராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பேக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.